2023-2024 MCQ 29 பார்ப்போம். ஒவ்வொன்றும் தடை 6 உடைய 10 தடைகள் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு தொடுக்கப்பட்டுள்ளன. முனைகள் A, B இடையே உள்ள தடை 50 கிலோ ஓம் எனின் R இன் பெருமானம் யாது? முதலாவது விட 12 கிலோ ஓம், 15 கிலோ ஓம் ரெண்டாவது, மூன்றாவது 18 கிலோ ஓம், நாலாவது 24 கிலோ ஓம், அஞ்சாவது 36 கிலோ ஓம். இதில் இப்போ இப்படி பார்க்கும்போது நாங்கள் இப்படியான விளைவுள் தடையை நாங்கள் கணிக்கிறதுக்கு 2 சமன்பாடு பயன்படுத்துகிறோம். ஒன்று தடைகள் தொடராக இணைக்கப்பட்டிருந்தால், இப்போ தொடராக தடை இணைக்கப்படும் போது விளையுள் தடை, உதாரணமாக இப்படி ஒரு அமைப்பு, இப்படி ஒன்று இருந்தால் R1 R2 R3 இருந்தால் நாங்கள் விளைவுலா இதுக்குடைய R எடுத்தோம்னு சொன்னால் சமன் R1 + R2 + R3 என்று எடுப்போம். முதலாவது சமாந்தரமாக இணைக்கப்படும் போது தடை இணைக்கப்படும் போது விளையுள் தடை, அதாவது சமாந்தரம்னு சொன்னால் உதாரணமாக இப்படி, அடுத்தது இந்த அமைப்பு, இது மூன்றுக்கும் இடையில் ஒரு சமாந்தர பிணைப்பை நாங்கள் உருவாக்கணுமெண்டா, இப்போ இதில் விடையுள் தடை என்னென்னு பார்த்தோம்னா இது R1 R2 R3 என்று பார்த்தோம்னா, அப்போ ஒன்றுங்கள் R1 சக ஒன்றுங்கள் R2 சக ஒன்றுங்கள் R3, இந்த அடிப்படையில் நாங்கள் சமாந்தரமாக இருந்தால் தொடராக இருந்தால் பார்க்கணும். இப்போ என்னென்ன எங்களுக்கு தந்த சுற்று இதுதான். இந்த சுற்றின் மொத்த விளையுள், இந்த விளையுளாக இருக்கிற விளையுள் RABக்கு இடையில், இதுக்கு இடையில் எங்களுக்கு 50 கிலோ ஓம்னு தந்திருக்காங்க. இப்போ இதில் கேட்ட கேள்வின்னு சொன்னால் இந்த ஆறின் பெருமானம் என்னென்னு தான் கேட்குறாங்க. இந்த ஆறின் பெருமானம் என்னென்னு தான் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் இந்த ஒவ்வொரு இடத்தையும் சோர்ட் பண்ணி வரணும். அதாவது ஒவ்வொரு விளைவுள் தடைகளை எடுத்து சின்ன சின்ன சுற்றுகளாக கொண்டு வரணும். நான் முதல்ல இந்த பக்கம் ஒரு சுற்றும் இந்த பக்கம் சுற்றாலையும் நான் குறைச்சி கொண்டு வர பார்க்குறேன். அதுக்கப்புறம் நடுவால் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தேன்னா இந்த தடை மின்னோட்டம் 2ஆக பிரியுது. அப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இது ரெண்டும் சமாந்தரமாகத்தான் இருக்கும். அப்போ இது ஆறாக இருந்தால் நாங்கள் சமாந்தரக்கூடிய வாய்ப்பாடு இதை பாவிச்சோம்னு சொன்னால் R/2 வரும். அப்போ இந்த அடிப்படையில் இந்த ரெண்டையும் சோர்ட் பண்ணமாக இருந்தால், இந்த ரெண்டையும் சோர்ட் பண்ணி இதோட சேர்த்தமாக இருந்தால் ஏக்கு இடையில் ஒரு விளையுள் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். இது R/2, இது R, ஆகவே 3/2 R என்ற ஒரு அமைப்பு இது குலத்துக்குள்ளேயும் கிடைக்கும். அதுக்கிடையில் நாங்கள் 3/2 எடுத்தால் இது மூண்டும் எங்களுக்கு ஒரு சமாந்தரமாக தான் இஞ்சால போகும். இது மூண்டுமே சமாந்தரமாக தான் இருக்கும். 1 2 3 2. இந்த சமாந்தரமான அடிப்படையில் இதை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இதில் ஒரு விளையுள் ஒன்று உருவாக பார்க்கும். அந்த இது மூண்டுக்கும் சமாந்தரம்னு சொன்னால் அதை நாங்கள் இந்த சமாந்தரம் என்ற வாய்ப்பாட்டில் நாங்கள் போட்டு, அதாவது இந்த சமன்பாட்டில் போட்டு எடுத்தமாக இருந்தால் அது எங்களுக்கு கிடைக்கும் R/3 என்று வரும். பிறகு இது முடிந்ததுக்கு பிறகு இது இவ்வளத்தையுமே நாங்கள் பொதுவாக எடுத்தோம்னு சொன்னால் இது 4 சமாந்தரங்கள் ஒரேடியாக இணைக்கப்பட்ட மாதிரி நாங்கள் கருதலாம். இப்போ 4 சமாந்தரங்களாக இருக்கும்போது அவையை நாங்கள் இதே மாதிரியான ஒரு
இதில் இந்த சமன்பாட்டில் நாங்கள் 4 சமாந்திரங்களாக பார்த்து எடுத்தமாக இருந்தால் அதன் விட வந்து r/4 என்று வரும். பிறகு இவ்வளவுக்கும் இடையில் நாங்கள் ஒரு தொடர் என்ற அமைப்பில் இதை எடுத்தமாக இருந்தோம்னா இது இவ்வளவுமே சேர்ந்து எப்படி வரும்னு சொன்னால் இதை தொடர் வந்து ஏபிக்கு இடையிலான தொடர்பு வந்து RAB எடுத்தோம்னா 3×2 6 சக 6×3 சக 6×4 என்று வரும். இப்போ இதைத்தான் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க எவ்வளோ என்று சொன்னால் 50 எங்களுக்கு தந்திருக்கிறாங்க 50 கிலோ ஓம் இருந்திருக்காங்க. அப்போ மொத்தமாக நாங்கள் 50 கிலோ ஓம்ண்டா இது இவ்வளோத்தையும் நாங்கள் கூட்டி எடுத்தமாக இருந்தால் இவ்வளோத்தையும் 24 மேல் 56 என்று வரும். அப்போ இதன்படி ஆரை பார்த்தவன் சொன்னால் எங்களுக்கு R = 24 கிலோ ஓம் என்று எங்களுக்கு விட கிடைக்கும். அப்போ இந்த R = 24 கிலோ ஓம் என்றது வந்து எங்களோட விடையில் வந்து 4வது விடையாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து விடை 4வது விடையாக எங்களுக்கு வரும்.